கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். சந்திரகலா வந்து கார்த்திகிட்ட சொல்லியிருந்தாங்க, நவீனை இந்த மாதிரிக்கு தூக்குனது நான் தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே கார்த்தியும் மகிழ்வாகனும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் என் புருஷன் மேலேயே அவன் கை வச்சிருக்கிறான், அவனை சும்மா விட்டுருவானா என்ன, அதனால தான் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா, எங்கள் அக்காவையும் நான் பழி வாங்கிட்டேன், அதே நேரத்தில் அந்த நவீனோட கதையை முடிச்சிட்டேன், உன்னால் முடிஞ்சால் நவீனை நீ காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா சொல்லி சிரிச்சுட்டு போகவும், இது கிட்டதுமே கார்த்தியும் மகிழ்வாகனும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது கார்த்தி நவீனை எப்படி காப்பாற்ற போறாங்க, சாமுண்டீஸ்வரி வந்து எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு கார்த்தி எப்படி நிரூபிக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துர்கா வந்து பஞ்சாயத்தில் இந்த மாதிரிக்கு சாமுண்டீஸ்வரி மேலே புகார் கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு வரவும் அப்போ பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன துர்கா எதுக்காக நீ இந்த மாதிரிக்கு வந்து பண்ணியிருக்கிற, உங்கள் அம்மா மேலேயே நீ புகார் கொடுத்து இப்படி பஞ்சாயத்தை நிறுத்தி வச்சிருக்கிறீ அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து துர்கா சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது பாட்டி, என் புருஷன் நவீன் வந்தாகணும், அதுக்காக தான் இந்த மாதிரி நான் செஞ்சேன் அப்படிங்கவும் உடனே கார்த்தி அதுக்கப்புறமா ராஜராஜன் ரேவதி ரோஹிணின்னு எல்லாருமே அங்கே வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ எல்லாருமே துர்கா கிட்ட சொல்கிறாங்க, துர்கா என்ன இருந்தாலும் சரிதான், நீ பண்ணுனது பெரிய தப்பாக்கும், அத்தை அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க மாட்டாங்க, நான் சொல்றத கேளு, இந்த மாதிரிலாம் நீ செஞ்சுட்டு இருக்காத, இந்த ஊர்லயே கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நீயே வந்து உங்க அம்மா மேல இப்படி எல்லாம் புகார் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், எனக்கு அதெல்லாம் தெரியாது, என் நவீன் வந்தாகணும், அப்படி இல்லைன்னா அம்மானு கூட பார்க்க மாட்டேன், இப்படிதான் நான் பண்ணுவேன் அப்படிங்கவும் இப்போ ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன துர்கா நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க, இத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கிறோம் அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு, ஆனா திரும்ப திரும்ப நீ இதையே செஞ்சுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது யார் என்ன சொன்னாலும் சரிதான், எனக்கு வந்து என் நவீன் வந்தாகணும், அப்படி இல்லைன்னா நான் இப்படிதான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோவத்தோட சொல்லவும் அடுத்தது என்ன பண்றதுனே தெரியல. அடுத்தது அங்க பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி கிட்ட சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அக்கா இந்த துர்கா இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி பண்ணிட்டால உன்னை வந்து அசிங்கப்படுத்திட்டால அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. அப்போ போலீஸ்காரங்களும் வரவும் உடனே வந்து என்னாச்சு அப்படின்னு சந்திரகலா வந்து கேட்கும்போது, உங்க பொண்ணு உங்க மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடையும். இப்போ சாமுண்டீஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா நான் தப்பு பண்ணல, அதனால நீங்க என்ன கூட்டிட்டு போனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இப்படிலாம் துர்கா பண்ணுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அவ எந்த அப்படிலாம் போதும்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு இருக்கவும் அப்ப எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதாவது சாமுண்டீஸ்வரி வந்து இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டா அப்படின்னு ராஜராஜன் சொல்லவும் அதே மாதிரிக்கு அவங்க கார்த்தி அதுக்கப்புறமா ரேவதி எல்லாருமே வந்து போலீஸ்காரங்கிட்ட சொல்றாங்க, இப்படி எங்க அம்மா தப்பு பண்ண மாட்டாங்க, அவ தான் ஏதோ கோவத்துல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அப்படிங்கும் போது எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுமா, நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்க ஆக்ஷன் எடுக்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகவும் எல்லாருமே வந்து அடுத்ததை பார்த்தோம்னா கார்த்தி மயில்வாகனமும் சந்திரகலா இவங்க மூணுமே ஸ்டேஷனுக்கு வந்துருந்தாங்க. அங்க வந்ததுமே கார்த்தி திரும்பவும் அதே சொல்லிட்டு இருக்கும்போது, எங்க பாருங்க எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, நாங்க விசாரணை பண்றது எங்களுடைய இதுவாக்கும், அதனால நாங்க அழைச்சிட்டு வந்து நாங்க வந்து விசாரணை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவங்க சாமுண்டீஸ்வரியை உள்ளத்துக்கு போடுங்க அப்படிங்கும் போது உடனே வந்து அவங்க உள்ளத்துக்கு வைக்கவும் அதை பார்த்ததுமே கார்த்திக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. அப்ப அத்தை நீங்க கவலைப்படாதீங்க, சீக்கிரத்துல இந்த நவீனை எப்படியாவது கண்டுபிடிச்சு நான் உங்களை வெளியே கொண்டுட்டு வந்துருது அப்படிங்கும் போது எனக்கு நம்பிக்கை இருக்கு மாப்பிள்ள, அது மட்டும் இல்லாம நான் தப்பு பண்ணவே இல்லை, அதனால நான் தைரியமா தான் இருக்கிறேன், நீங்க கவலைப்படாம போங்க அப்படிங்கவும் அடுத்து சந்திரகலா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அக்கா நீ கவலைப்படாத, இந்த துர்காவுக்கு புத்தி ஏந்த அப்படிலாம் போதும் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போகவும் அடுத்ததா பார்த்தோம்னா கார்த்தி மயில்வாகனும் வெளியே வரவும் உடனே சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. சந்திரகலா கார்த்தி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன நவீனை தேடி கண்டுபிடிச்சு எங்க அக்காவை காப்பாற்ற போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்படி சொன்னதுமே கார்த்தி மயில்வாகனும் சந்திரகலாவை பாக்குறாங்க. உடனே சந்திரகலா சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, ஆமா இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நவீனை தூக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே மயில்வாகனும் அதிர்ச்சியோட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன சின்ன மாமியார சொல்லிட்டு இருக்கிறீங்க, அப்போ இவ்வளவு பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணம் நீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆமா என் புருஷன் மேல என் கண் முன்னாடியே அவன் கை வச்சானே, அவனை சும்மா விட்டுருவேனா என்ன, அதுதான் தூக்கிட்டோம்ல அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ரெண்டு பேருக்கும் வந்து தூக்கி வாரி போடுது, கூடவே இருந்துகிட்டு இந்த மாதிரிக்கு துரோகம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு. அப்போ மயில்வாகனை சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சின்ன மாமியாரே நீங்கள் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் நவீனை பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு செஞ்சுட்டு அந்த பழியை தூக்கி சாமுண்டீஸ்வரத்து மேலே போடுற மாதிரிக்கு பண்ணிட்டீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, அத்தைக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சுனா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கும்போது அதெல்லாம் எங்கள் அக்காவுக்கு தெரியாது, அது தெரியும் தெரியுமா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், பாத்தியா பொண்ணே வந்து அம்மா மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரிக்கு பண்ண வச்சுட்டேன், நீ நவீனை எங்கே கண்டுபிடிச்சு தேடினாலும் சரி தான் கண்டே பிடிக்க முடியாது, ஒன்னால முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா சிரிச்சுட்டே போகவும்
சொல்லவும் இப்போ என்ன சகல பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இவங்க பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்து இங்கே பார்த்தோம்னா அவங்க நவீனை தான் காட்டுறாங்க. அப்போ நவீன் வந்து கண் முடிச்சு பார்க்குறாங்க. நம்ம எங்கே இருக்கிறோன்னு தெரியல, நம்மளை எதுலேயே கொண்டு வச்சிருக்காங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து ஃபோன் இருக்கலாம், அந்த ஃபோன் வந்து ரிங் ஆகுது. உடனே வந்து ஃபோன் ஏதோ உள்ளே கிடக்குது போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நவீன் கஷ்டப்பட்டு அந்த ஃபோனை எடுத்துருந்தாங்க. எடுத்ததுமே அவங்க அட்டன் பண்ணுறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க, என்ன சேகர் எங்கே இருக்கிற, எனக்கு நீ தர வேண்டிய பணத்தை எப்போ தரப்போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். உடனே நவீன் வந்து நான் சேகர் இல்லை, நான் வேற ஒருத்தராகும், அந்த ஃபோன் என்கிட்ட இருக்கு அப்படிங்கும்போது என்ன நான் ரூபா கேட்டுருவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து பொய் சொல்லிட்டு இருக்கிறான்னு கேட்கும்போது ஐயோ நான் அப்படிலாம் ஒன்றும் பொய் சொல்லலைங்க, நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கும்போது எங்கள் பாரு ஒழுங்கு மரியாதையே பணத்தை கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று 2 நாள் தான் டைம் கொடுப்பேன் அப்படின்னு அவங்க ஃபோனை வச்சுருந்தாங்க. நம்ம ஒன்று சொன்னால் அவர் புரிஞ்சுக்காமல் இப்படி பேசிட்டாரு. அப்போ வந்து சேகர்னு ஒருத்தருக்குள்ள ஃபோனு தான் போலுக்கு, என்ன இந்த மாதிரிக்கு பாக்ஸுக்குள்ளே வைக்கும்போது அவருடைய ஃபோனு தான் உள்ளே விழுந்துருச்சு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நவீன். அடுத்தது பார்த்தோம்னா அவங்க வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க, என்ன இந்த மாதிரிக்கு வச்சுருக்காங்க, என்னை தயவு செய்து காப்பாற்றுங்க அப்படிங்கவும் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து நவீன் தன்னுடைய ஊரே சொல்கிறாங்க. அடுத்து வந்து அவங்க சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களை காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கண்ட்ரோல் ரூமில் இருந்து பார்த்தோம்னா சாம்டிஸ்ரே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களா, அந்த ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரிக்கு ஒருத்தரை அதாவது உள்ளத்துக்கு வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லவும் நீங்கள் சீக்கிரமே போய் காப்பாற்றுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர் பார்த்தோம்னா சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரிக்கு வந்து வச்சிருக்கிறத வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு அவர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அவர் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து சந்திரகலா நான் பார்த்துக்கிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் யாருக்கிட்டே சொல்ல வேண்டாம் அப்படின்றதாங்க. அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரிக்கு சேகரோட ஃபோன் வந்து நவீன் கையில் கிடைச்சிருக்குது, அந்த சேகர் மட்டும் கார்த்திகையில் கிடைச்சிடக்கூடாது, அதனால அவனை தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சிவனாண்டியும் நான் பார்த்துக்கிட்டு தான் சந்திரகலா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா நவீன் வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்ட்டு கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும் இதை கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி நீ இருக்கிற இடத்துல பக்கத்தில் ஏதாவது வந்து சத்தம் ஏதாவது கேட்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாம் ஏதோ கம்பெனி இருக்குது, அதுக்கப்புறமா வந்து பக்கத்தில் கோயில் மணி சத்தம் கேட்டுது, கோயில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லவும் என்னை எப்படியாவது சீக்கிரமாக வந்து காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லும் போது உடனே கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே அவங்க வந்து விசாரிக்கிறாங்க இந்த மாதிரிக்கு, அதாவது நவீன் ஃபோன் பண்ணியிருக்கிறான், உங்களுக்கு தகவல் வந்துச்சான்னு சொல்லி இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்கும்போது எனக்கு வரலையே அப்படிங்கிறாங்க. ஏன்னா கான்ஸ்டபிள்கிட்ட தான் வந்து கண்ட்ரோல் ரூமில் வந்து ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க, அதனால இன்ஸ்பெக்டருக்கு தெரியலை. அப்போ உடனே வந்து அவங்க வந்து கான்ஸ்டபிள்கிட்ட கேட்கவும் உடனே அவரும் திருதுன்னு முடிச்சுட்டு ஆமாம் இந்த மாதிரிக்கு எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ஏன் இதை சொல்லாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக திட்டவும் அடுத்து சாமி ஸ்ரீகிட்ட வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க, அத்தை நவீனுக்கு இருக்கிற இடம் தெரியல, ஆனால் நவீன் வந்து இந்த மாதிரிக்கு சிவனாண்டியும் முத்துவேலு சேர்ந்து தான் அப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே வந்து சாம்பிடிச்சு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் உடனே போய் காப்பாற்றுங்க மாப்பிள்ள நவீன் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி இன்ஸ்பெக்டர் எல்லாருமே வந்து நவீனை காப்பாற்றுறதுக்காக வந்து அவங்க போகவும் அப்போ அந்த சேகரோட ஃபோன் வந்து அதை வச்சு சேகர் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா எந்த இடத்துல இருக்கிறது சேகருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா சேகரையும் அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. கண்டுபிடிச்சதுமே எப்படி பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சதுக்கப்புறமா நவீனை எங்கே வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து நவீன் இருக்கிற இடத்த அவங்க சொல்லியிருந்தாங்க. எங்கே பார்த்தோம்னா சிவனாண்டி இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ சேகரை நம்ம அங்கேருந்து வெளியூருக்கு போக சொன்னோம், ஆனால் அவங்க வந்து இவங்க கையில் சிக்கிட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அடுத்துதான் அங்கே பார்த்தோம்னா சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. சிவனாண்டி இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுது சேகர் மூலமாக. சேகரை வந்து நான் வேற ஊருக்கு போக சொன்னேன் அப்படிங்கும்போது அவன் கதையை முடிச்சிருக்க வேண்டியது தானே, எதுக்காக வேற ஊருக்கு போக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சந்திரகலா வந்து திட்டிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா நவீனை காப்பாத்துறதுக்காக சேகர் அழைச்சிட்டு போறாங்க. இப்போ சேகர் வந்து சொல்றாங்க இந்த இடத்துல தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் அது கேட்டதுமே உடனே வந்து அந்த இடத்த தோண்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. தோண்டினதுமே பாக்ஸுக்குள்ள இருக்கிற நவீன் வந்து அப்படி தூக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.